அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷாபான் மந்தோட ஸ்பெஷல் என்ன, ஷாபான் மந்தில் என்னென்ன அமல்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷாபான் மந்த்னா என்ன, முக்கியமாக ஷாபான் மந்தில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய நன்மைகள் தீமைகள் அதோட கணக்கு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய மாதம் ஷாபான் மந்த். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் நம்மளுடைய நன்மை தீமைகளை கணக்கிடக்கூடிய மாதம். இந்த மாதத்தை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் உருவாயிருக்கு, நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்கிட்டு இருக்கையில எந்திரிச்சு பார்த்தப்ப பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை. அவங்க எங்கேன்னு தேடி பார்த்தப்ப கல்லறையில் உட்காந்துருந்தாங்க. மௌத்தானவங்களுக்காண்டி ஷாபான் 15 அன்னைக்கு நோன்பு வைக்கணும், தொழுகணும், ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீத் இருக்குது. அந்த ஹதீத் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு தாயிஃபான ஹதீத். தாயிஃப் அப்படின்னா ரொம்ப வீக்கான ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வீக்கான ஹதீஸ்னால் எப்படி சொல்கிறது, நிறையா மார்க்க அறிஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாத, என்கரேஜ் பண்ணாத ஒரு ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா நிறைய மார்க்க அறிஞர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இது உண்மையாகவே நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த செயின் ஆஃப் நரேஷன் எத்தனை பேர் இதுக்கு இது அந்த செயின் ஆஃப் நரேஷன் அப்படிங்கிற ஒரு இது இந்த ஹதீஸ்க்கு கிடையாது. ஸோ இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்க அறிஞர்கள் இதுக்கு எதிராக இது பண்ணியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஹதீஸை முன்னாடி வச்சு யாரும் எந்த ஒரு அமலும் செய்யக்கூடாது. கரெக்டான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் வச்ச அளவுக்கு நோன்பு வேறு எந்த மாதத்துலையும், ரம்ஜான் மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதத்தில் வைக்கிற அளவுக்கு நோன்பு வேறு எந்த மாதத்துலையும் வச்சது கிடையாது. அவங்க எப்போ நோன்பை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்த நாளும் இருக்குது இந்த மாதத்தில். அந்த மாதிரி நோன்பை சுத்தமாக வைக்காமல் ஒரு 10 நாள் கேப் விட்டு அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வச்சிருக்கையில இவங்க எப்போ இந்த நோன்பை விடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்தவங்களாவும் நாங்கள் இருந்திருக்கோம். இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஹதீத்தில் பதிவு செய்கிறாங்க. இந்த ஹதீத்தில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரமதான் மாதத்துக்கு அப்புறமா ஷாபான் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமான நோன்பு வச்சிருக்காங்க. மித்த மாதங்களில் கம்பேர் பண்ணல ரமதான் மாதம் ஃபுல்லாக நம்ம நோன்பு போகணும் 30 நாளும். அதுக்கு அடுத்தபடின்னு பார்த்தா ஷாபான் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்புகளை வச்சிருக்காங்க. இந்த மாதத்தில் வச்ச அளவுக்கு அதிகமான நோன்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எந்த மாதத்துலையும் வைக்கல அப்படின்னு இந்த ஹதீத் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக புரியுது. ஒரு முறை ஒரு சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா நபியே, நீங்கள் இந்த மாதத்தில் வைக்கிற அளவுக்கு நோன்பு வேறு எந்த மாதத்துலையும் நீங்கள் வச்சு நான் பார்த்ததே இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நன்மை தீமைகளை கணக்கிடக்கூடிய நாள். ரசூலாகிய நான் அல்லாஹ் தஆலா என்னுடைய நன்மை தீமைகளை கணக்கிடும் போது நான் நோம்பாலியா என்னோட கணக்கை என்னுடைய ரப்பு கிட்ட ஒப்படைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இந்த மாதத்தில் அதிகப்படியான நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபி, ஒரு ரசூல் அவங்களே இந்த அளவுக்கு பயந்து நான் நோன்பு வச்சா என்னுடைய பாவங்கள் கம்மியாகும், அந்த நிலைமையில நான் அல்லாஹ் இடத்துல என்னுடைய பட்டியலை ஒப்படைக்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்மலாம் எந்த அளவு பண்ணணும். அதனால நம்ம அதை மனசுல வச்சு இந்த சிறப்புமிக்க மாதத்துல நம்ம அதிகம் நன்மைகள் செய்து, அதிகம் நோன்புகளை நோற்று, அதிக இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ரஜப், ரமதான் ரெண்டுமே சாக்ரட் மந்த்னா புனிதமான மாதம். அந்த மாதத்துக்கு இடையில வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்துல மக்கள் ரொம்ப அலட்சியமானவங்களா இருக்காங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அமல்கள் செய்யறதுல. அதனால இந்த மந்த் முக்கியமான மந்த் தான். அல்லாஹ் இடத்துல நம்மளுடைய கணக்கு பட்டியலை ஒப்படைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ரஜப், ஷாபான், ரமதான் இது 3 எப்படின்னா, இப்போ நம்ம ரஜப் மந்த்ல இருந்தே நம்மளுடைய அமல்களை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 மந்த் முன்னாடி இருந்தே அதுக்கான பிளானிங், ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ஃபங்க்ஷன், இந்த இன்மை வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காண்டியே நம்மளை அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, அந்த அளவுக்கு பிளான் பண்ணி தயார் பண்ண ஆரம்பிச்சிடும். ரமதான் மாதம் அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம், பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள், பிழைகள் அது எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதமாக அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ரமதான் மாதத்தை கொடுத்துருக்கான். அப்போ அந்த மாதத்தை அடையக்கூடிய நம்ம அந்த மாதம் வரதுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணணும். ஆனால் ஒரு சிலருக்கு ரமதான் மாதம் இன்னும் 2 நாளில் நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு தெரியாது 2 நாளில் நோன்பு வரப்போகுது அப்படின்னு. அந்தளவுக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் பாதுகாத்து நம்மளுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் நம்மளுடைய இஸ்லாத்தை பற்றின அறிவையும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அதிகப்படுத்தி தரணும். இப்போ ரஜப், ஷாபான், ரமதான் இது 3 ரொம்ப புனிதமான மாதம். நம்ம ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நம்ம ரஜப் மாதத்துலேருந்தே நம்ம தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம விதையை விதைக்கணும். அந்த விதையை விதைக்கக்கூடிய மாதம் தான் ரஜப்.
விதையை விதைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கணும். அதை பராமரிக்கக்கூடிய மாதம் தான் வந்து ஷாபான். அதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்து பழமோ பூவோ காயோ அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய மாதம் தான் வந்து ரமதான். ஸோ நம்ம ரமதானில் செய்யக்கூடிய அமல்களையும் நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையையும் நம்ம வந்து ரஜபு மாதத்துலேருந்தே நம்மளை வந்து தயார் பண்ணி நம்மளை அதுக்கு தகுந்தவர்களாக நம்மளுடைய நாளை வந்து எந்தெந்த டைமுக்கு வந்து எந்தெந்த அமல் செய்யலாம், எவ்வளோ அமல் செய்யலாம் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ரமதான் மாதத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதிக நன்மைகளை அதிக அமல்களை செய்ய இந்த 2 மாதங்கள்லேருந்தே நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம அமல்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாட்டி, இந்த விஷயங்கள்லாம் தெரியாட்டி, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்மளுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து இந்த ஒரு அறிவை கொடுத்துருக்கான், இந்த ஒரு தெளிச்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்கான். ரமதான் மாதம் மட்டும் சிறப்பானது கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க 2 மாதமும் வந்து சிறப்பான மாதம் தான். நம்ம வந்து இதுலேருந்து தயார் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை வந்து அல்லாஹ் தாலா வந்து இந்த சமயத்தில் நம்மளுக்கு உணர்த்திருக்கான், தெரியப்படுத்திருக்கான். ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத விட்டுட்டு இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய வருடங்களில் நம்ம ரஜப் மாதத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷபே பராத் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான இரவுங்கிறது கிடையாது. ஷாபான் மந்த் முழுக்கவே வந்து சிறப்பான மாதம் தான். நம்ம வந்து ஷாபான் மந்த் ஃபுல்லாகவே நோன்பு வைக்கலாம், தொழுகலாம், ஓதலாம், எந்த அமல்கள் வேணாலும் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம மனசில் வந்து நம்மளுடைய நியத் வந்து எந்த ஒரு தப்பான நியத்தை கொண்டும் நம்ம வந்து எந்த அமல்களும் செய்யக்கூடாது. இந்த நாள் வந்து சிறப்பான நாள், நம்ம வந்து மௌத்தானவங்களுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தவறான எண்ணத்தை கொண்டும் நியத்தை கொண்டும் நம்ம எந்த ஒரு அமல்களும் செய்யக்கூடாது. நம்ம செய்கிற அமல்களோட முழு நியத்து, முழு நோக்கம் என்னவா இருக்கணும்னா, அல்லாஹ் தாலா வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளுக்கு அதிக நன்மைகளை தந்து நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தி நிலையாக்கணும். அந்த நியத்தை கொண்டு தான் வந்து நம்மளுடைய அமல்களை செய்யணும். மறுமை வாழ்க்கைக்காண்டு நம்ம வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து துஆ கேட்கணும். மறுமை வாழ்க்கையை அஞ்சு நம்மளுடைய இன்மை வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மன பக்குவத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும் அப்படிங்கிற நியத்தில் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய அமல்களை செய்ய முற்படணும். ஸோ ஷாபான் 15 அன்னைக்கு பராத் இரவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நபிக்கிட்டேருந்து எந்த ஒரு நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரலை. நபிக்கு அடுத்து இருந்த சஹாபாக்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி, அவங்க யார்கிட்ட இருந்துமே வந்து நம்மளுக்கு வந்து ஷாபான் 15 அன்னைக்கு இப்படி பண்ணணும், யாசின் ஓதணும், திக்ர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட செயல்களெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வரலை. இது எல்லாமே வந்து வெறும் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் மட்டும்தான். இதெல்லாம் நம்ம பண்ணுறனால என்ன வேணாலும் நான் நன்மை தானே பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு அமல்களாக இருந்தாலுமே கூட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த அமல்களை மட்டும் தான் நம்ம செய்யணுமே தவிர, அவங்க நம்மளுக்கு சொல்லாத, அறிவுறுத்தாத எந்த ஒரு அமல்களையுமே வந்து நம்ம செய்யக்கூடாது. அது வந்து ஷைத்தான் என்ன பண்ணுவான், நீ அமல்கள் செய்கிறத வச்சே வந்து நம்மளை வழி கொடுக்கக்கூடிய செயலையும் வந்து ஷைத்தான் செய்யக்கூடியவனாக இருக்கான். அதனால வந்து நம்ம அதிலிருந்துலாம் வந்து உணர்ந்து அந்த ஞானத்தை பெற்று சரியான பாதையில் செல்லக்கூடியவங்களாக அல்லாஹ் தஆலா வந்து நம்ம அனைவரையும் வச்சிருக்கணும். இவ்வளோ நாள் தெரியாமல் ஏதாவது தவறான செயல்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தெளிவு பெற்று அந்த செயல்களிலிருந்து விலகியவர்களாகவும் சரியான பாதையில் வந்து அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியவனாகவும் இருக்க தொழுது துஆ கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அதிக ஈமானையும் இறையச்சத்தையும் இஸ்லாமிய ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தர துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா.